மார்னிங் ரீசெட் அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைங்களை வச்சிருக்கிற அம்மாங்களுக்குலாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் தான் கம்ஃபர்டான ஜோனுக்கே நம்ம மாறிடும். பீஸ்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றது, காஃபி அண்ட் டீ குடிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக பண்ணுவோம். நான் தனியாக இருக்கிறப்போ மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு பார்த்துட்டே பொறுமையாக சாப்பிட்றது, அந்த ஃபீலிங்கே செமையாக இருக்கும். ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி, எப்படா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. அவனை எப்படா அனுப்புவோம், நம்மளுக்கான மீ டைம் எப்படா எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஆனால் சில பேர் தப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு அது தப்பாக தெரியல. வீட்டுக்கு வரதுக்கு அதுங்களே டைம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எப்பயுமே தோணும். நான் யோசிக்கிற மாதிரி யாராவது யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு டெய்லி ப்ரஷ் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க். அப்படியே ப்ரஷ் பண்ணாலும் பேஸ்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு ஓடிடுறாங்க. இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் வாங்கினதுக்கு அப்புறமே அவனே டெய்லி கேட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட டே மோஸ்ட்லி இந்த பார்க்ல தான் எண்ட் ஆகும். இங்க இந்த ஸ்லைடிங் சர்க்கஸ் இருக்கும். ஸ்கூட்டர் எடுத்துட்டு இங்க வந்து விளையாடுறது தான் அவனோட மோஸ்ட் ஃபேவரட். எங்களோட டே இப்படி தான் முடிஞ்சது. See you next video. Bye.